இப்போ மற்ற அமைச்சர் இப்போ வந்து லயலா மணியை காட்டிலும் வயதில் குறைந்த அமைச்சர் நீங்கள் பாருங்கள், இந்த ரமேஷாக இருக்கட்டும். ஸோ பேசலாம், அதாவது அரசியல் ரீதியாக அவர் கூட சொன்னார், தமிழ்நாடு தளபதி நாடு, இது எதிர்கட்சி இல்லாத நிலையை உருவாக்குவோம் அப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பேசுகிறது தாங்க, எல்லோரும் பேசுகிறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். அதுக்கப்புறம் பதில் கொடுத்து போகலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அந்த தலைவருக்குள்ள ஒரு மரியாதை கூட இல்லாமல் சீமான் சாமான்னு சொல்லி இவன் பேசுகிறான்னு சொன்னால் இவனை காகிதம் பொறிக்கின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? அந்த அதிகார திமிரில் பேசுறது. இல்லைனா சீமான் வந்து நீ அந்த வார்த்தை சொல்லுங்க, கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து சீமான் கொடுத்து ஏதோ பேச சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான்லாம் துருப்பிடிச்ச சாமான், அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தை அது? எப்படி ஒரு கட்சி தலைவரை பேசக்கூடிய வார்த்தையா இது? அவன் பதிலுக்கு வந்து நாம் தமிழர் பதில் பேசினா என்ன ஆகும்? இது வரைக்கும் ஆனால் அந்த மாதிரி சீமான் வந்து அதை உடனே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல சீமான் இருப்பார். அப்படி யாரும் பேசிட முடியாது. ஏன்னா அங்கே வந்து கட்சியாக நடக்குது, கட்சியில் ஒரு ஒழுக்கம் இருக்குது. யாரும் வந்து விஜய் அப்படி பேசிட முடியுமா? உடனே வந்து லயலா மணி பேசிட்டா அப்படின்றதுனால உடனே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பதில் காட்டி தாக்கி பேச முடியுமா? அங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. காரணம் கட்சியாக நடக்குது அங்கே. இங்கே அப்படி கிடையாது. இது யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. இப்போ இவன் பேசுனது பத்தியமா, நான் சீமானியே நான் பேசிட்டேன், இது சீமானியே நான் பேசிட்டேன். அவருடைய கால் விரல் சுண்டு விரல் இருக்கிற இந்த கண்டைக்கால் கூட நீ ஈடாக மாட்டேன். தான் உண்மை. யார் வந்து யார் பேசுறது, யார் வந்து யார் தான் பேசுறது? ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த லோயலா மணி அவர்கள் ஒரு மேடையில் பேசுறது, கரெக்டாக லோலாய் மணின்னு சொல்ல மாதிரி, லோயலா மணி கரெக்டாக லோலாய் மணின்னு சொல்ல மாதிரி, லோயலா மணி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சீமான் அவர்களை ரொம்பவே தரக்குறைவாக விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வெயிட்டாக இருக்குமா? ஆனால் வந்து ஒரு காகித பொறுக்கி மாதிரி கட்சியில் இருக்கிறதுனாலே நம்ம வந்து இவங்களாம் பெருமையாக பண்ண முடியாது. இப்போ மற்ற அமைச்சர் இப்போ வந்து லயலா மணியை காட்டிலும் வயதில் குறைந்த அமைச்சர் நீங்கள் பாருங்கள், இந்த ரமேஷாக இருக்கட்டும். ஸோ பேசலாம், அதாவது அரசியல் ரீதியாக அவர் கூட சொன்னார், தமிழ்நாடு தளபதி நாடு, இது எதிர்கட்சி இல்லாத நிலையை உருவாக்குவோம் அப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பேசுகிறது தாங்க, எல்லோரும் பேசுகிறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். அதுக்கப்புறம் பதில் கொடுத்து போகலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அந்த தலைவருக்குள்ள ஒரு மரியாதை கூட இல்லாமல் சீமான் சாமான்னு சொல்லி இவன் பேசுகிறான்னு சொன்னால் இவனை காகிதம் பொறிக்கின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? நல்லவங்கிட்ட நல்ல வார்த்தை வரும் சார். இப்போ எத்தனையோ அமைச்சர் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் இந்த மாதிரியான வார்த்தை வரவே இல்லை. இப்போ இதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நாம் தமிழர் இருக்க சில பேர் வந்து பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேராக வந்து யார்கிட்ட போவாங்க? லயலா மணிக்கிட்ட போக மாட்டாங்க சார், கட்சி தலைமைக்கிட்ட போயிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது இதை வந்து யார் கண்டிக்கணும்? கட்சி தலைமை. இது போன்ற பேச்சுக்களை வந்து கட்சி தலைமை கண்டிக்கணும். ஒருமையில் பேசாதீங்க. என்ன இதுக்கு முன்னாடி இந்த பையன் வந்து நக்கீரன் கோபால கூட ஒருமையில் பேசி சீட்டே ஒருமையில் பேசுவோம். அது ஒருமையில் பேசுகிறதையாவது வந்து பல பேர் என்ன சொன்னாங்க, அவர் நக்கீரன் கோபாலும் ஒருமையில் தானேங்க பேசினார், எப்படிங்க வந்து ஒருமையில் பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படி பேசிக்கிறது தான். ஆனாலும் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு பேச முடியாது. ஆமாம், முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பேசுகிறது அந்த மாதிரி கிடையாது. அதை வந்து தவிர்த்து பார்க்கணும் ஜென்ரலாகவே. ஆனால் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா லயலா மணி வந்து எல்லாரையுமே தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பல மேடைகளில் பேசுகிறது, லாபியில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மேடையில் பேசுகிறது கூட ஒரு சவாலுக்கு சவால் விட்டு பேச சொல்லிட்டு இந்த லாபி இருக்குல்ல, இந்த கட்சி நிர்வாக லாபி, எல்லாரையுமே அவன் இவன் தான். இது நான்லாம் வந்து கழிசடை, என்ன வார்த்தை? கழிசடை. அங்கே லாபியில் பேசும்போது சேகுவாரெல்லாம் ஒரு கழிசடை, நான் வந்து கழிசடை. அப்புறம் அவர் சீமான் சாமான்லாம் அவனுக்கு, அதாவது இந்த லாங்குவேஜ் எப்படின்னா பொறுக்கி பசங்க லாங்குவேஜ் இல்லை, அதுதான் பேசுறது. எல்லாரையுமே நீங்கள் ஏதோ இவங்க அவங்களாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. யாரெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களோ அவன் இவன், எதிர்கட்சி தலைவர்லாம் அவன் இவன் தான், யார் உதயநிதிலாம் அவன் இவன் தான், எல்லாரையுமே தரக்குறோம். அதுவும் சமீபத்தில் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இது ரொம்ப, இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தது. இப்போ அதிகாரத்தில் வந்த பிறகு பார்த்தா யார் என்ன பண்ணிட முடியும்? நம்ம
அந்த அதிகார திமிரில் பேசுறது. இல்லைன்னா சீமான் வந்து நீ அந்த வார்த்தையை சொல்லுவியா? இப்போ கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து சீமான் குறித்து ஏதோ பேச சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான்லாம் துருப்பிடிச்ச சாமா, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தை அது? எப்படி ஒரு கட்சி தலைவரை பேசக்கூடிய வார்த்தையா இது? அவள் பதிலுக்கு வந்து நாம் தமிழர் பதிலுக்கு பேசினா என்ன ஆகும்? இது வரைக்கும் ஆனால் அந்த மாதிரி சீமான் வந்து அதை உடனே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல சீமான் இருப்பார். அப்படி யாரும் பேசிட முடியாது. ஏன்னா அங்கே வந்து கட்சியாக நடக்குது. கட்சியில் ஒரு ஒழுக்கம் இருக்குது. யாரும் வந்து விஜய் அப்படி பேசிட முடியுமா? உடனே வந்து லயலாமணி பேசிட்டா அப்படின்றதுனால உடனே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பதில் காட்டி தாக்கி பேச முடியுமா? அங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. காரணம் கட்சியாக நடக்குது அங்கே. இங்கே அப்படி கிடையாது. இது யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. இப்போ இவன் பேசுனது இப்போ வைரலாயிடுச்சு, ஃபுல்லாக வைரலாயிடுச்சு சார். சீமான் குறித்து பேசின அந்த வார்த்தை வைரலாயிடுச்சு. நீ பொது மேடையில் மைக்கை பிடிச்சி பேசணும்னா எவ்வளோ பொறுப்பாக பேசணும் நீ. அதுவும் நீ ஆட்சி அதிகாரம், உங்ககிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது. நீங்கள் தான் இன்னும் கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் நிர்வாகம் பண்ண, சட்டம் ஒழுங்கு நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க சார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேச முடியாது சார், இல்லையா? நிச்சயமா. ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு, அதாவது லாக்அப்புக்கும் எங்களுக்கும் டிஸ்டன்ஸ் குறைவு, ஆனால் கிரிமினலுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸு. அவன் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிடுவான், அவனை பிடிச்சி போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்து லாக்கப்பில் உள்ள தள்ளணும். ஆனால் லாக்அப் எங்கள் பக்கத்துலேயே இருக்குது, 10 அடி தூரத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போது செல்ஃப் கண்ட்ரோல், சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாம் நாங்கள் முதல்ல எங்ககிட்ட இருக்கணும். எங்ககிட்ட இருந்தால் தான் மற்றவனை பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட முடியும். இப்போ இல்லைன்னா எங்ககிட்ட இருந்தால் நாங்கள் 10 நிமிஷம் தான், அதாவது அதிக தூரம் கிடையாது, ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருக்குது லாக்அப். அந்த மாதிரி எங்கன்னா நீங்கள் அரசு வழிநடத்தக்கூடிய கட்சி, நீங்கள் முதல்ல வந்து ஒழுக்கமாக பேசணும். இப்போ நீங்கள் இப்படி பேசிட்டீங்க சார். சீமான் சாமான்னு சொல்லிட்டு துருப்பிடிச்ச சாமான் பேசுகிற நக்கல் எனக்கு. இப்போ பதில் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ பேசலாம்? முதலமைச்சர் குறித்து பேசுனா எவ்வளோ பதில் வந்து லயலாமணி பேச போதில்லை யாரும். ஓ இப்படி பேசுகிறேன் எங்கள் தலைவரை, நான் உங்கள் தலைவரை பேசுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குறித்து பேசணும்னா எவ்வளோ விஷயம் எடுத்து பேசுவோம். இப்போ புரியுதுங்களா? எப்போவுமே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் கண்ட்ரோல் பண்ணணும்? கட்சிக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியாது. இப்போ புஷியானந்து இது மாதிரி பேசக்கூடிய நபரும் கிடையாது. புஷியானந்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒருமையிலையோ அந்த மாதிரி ஏன் விஜய் அவர்கள் கூட நான் சொல்கிறேன், இது வரைக்கும் விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேலி கிண்டலான வார்த்தைகள் வேணால் பேசியிருக்கலாம். இந்த அப்பா எங்கே காணோம், அது பால் டப்பா உருட்டுறீங்க, அப்படி இதெல்லாம் பேசியிருக்கலாம், அங்கிள் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் யாரையும் ஒருமையில் பேசுறது இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் விஜய் வந்து எந்த மேடையிலையும் வாடா போடா ஒருமையில் அவன் இவன் சொல்லி பேசுறது கிடையாது. ஆனால் நீ ஒரு கட்சியோட தலைவரை வந்து நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் சொல்லுங்கள். தலைவர்களுக்குள்ளே பேசினா கூட அவங்க ஈக்குவல் பேசிக்கிறாங்க, அவர் பேசினாருங்க நான் பதிலுக்கு பேசுகிறேங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் எதுவுமே வந்து வார்த்தை. நான் நான் சொல்கிறேன், தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறேன். யாரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து பதவியேற்ற அமைச்சர்களை யாரையும் ஒருமையில் பேசுகிறது. சின்ன வயசாக கூட ரமேஷ் வந்து சின்ன வயசு தான், ஆனாலும் வந்து அமைச்சர்னா அந்த அமைச்சருக்குள்ள அந்த மரியாதை நம்ம கொடுத்தான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட்சியின் தலைவர்னு சொன்னால் நீ யார்? அந்த கட்சியில் நீ யார்? நீ வேறு உனக்கு வேறு ஒரு பதவி வேறு சொல்ல வந்து அதை கொஞ்சம் ரூமராக எடுத்து விட்டுருக்குறாங்க, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஏன்னா அந்த தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் இருக்குல்ல, தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு ஒன்று இருக்குல்ல, டிபிஐயில் இருப்பாருங்க, தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த திண்டுக்கல் லியோனின்னு ஒருத்தர் தெரிஞ்ச திமுக ஆட்சியில் அது ஒரு மென்டல் அங்கே, சரிங்களா, லியோனின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல சரியான பொருத்தமான நபர் இவர் தான். யார் அவர்? லியோனி, இவர் லயலாமணி. பாருங்கள் அந்த பதவியெலாம் எவ்வளோ பெரிய நல்ல பதவி அது. அதில் இருக்கிற திமுக அரசில் தான் பார்த்தீங்கன்னா அவர் மென்டல்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. உண்மைப்படியா சார், அது அந்த பதவிகளும் தகுதியான ஆள் கிடையாது. அந்த லியோனி பெண்கள் குறித்து பேசணும் தெரியல உங்களுக்கு, கனிமொழியை கண்டிச்சாங்க. அதை யாரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பேசணுன்றதுலாம் கிடையாது சார். திமுக ஆட்சிக்கு நம்ம சொம்படிக்கிறது நம்ம வேலை அது கிடையாது. கடந்த ஆட்சி இப்படி இந்த சூப்பராக இருந்து அப்படிலாம் கிடையாது. இவங்க பண்ணதோட ஒரு படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயத்தில் மேலேயும் இருந்துச்சு கீழே இருந்துச்சு, அப்படி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்போ லியோனி இந்த இடத்துல இப்போ லயலாமணியை யோசிக்கிறாங்கன்னா பார்த்துங்க.
தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு இல்லை ஏதாவது ஒரு வாரிய தலைவர் பதவியில் இன்னும் நீங்கள் உனக்கு பதவி கொடுத்தா நீங்கள் எந்த லட்சத்தில் இருப்ப? நீங்கள் சீமானுடைய கருத்தியலை நீங்கள் பேசுங்க, அவர் பேசுறது முறையில்லைங்கன்னு பேசுங்க. இங்கே எவ்வளோ பெரிய தலைவர்லாம் வந்து அந்த அண்ணன்ற மரியாதையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ போகிற போக்கில் வந்து சீமான் வந்து சாமான் துருப்பிடிச்ச சாமான் நீ பேசுகிற நக்கலை பேசுகிறனா பதிலுக்கு வந்து அவங்க திருப்பி அட்டாக் பண்ண சொன்னால் அடுத்து யார்கிட்ட போய் அட்டாக் பண்ணுவாங்க? இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒரு தம்பிகள் யாரோ ஒருத்தர் தம்பி வந்து உன்ன மாதிரி வந்து மேடையில் மைக்கை பிடிச்சி எவ்வளோ பேச முடியும்? எவ்வளோ விஷயம் இருக்குது? நீ தலைவர் தானே பேசுகிற, கட்சியோட தலைவர் தானே பேசுகிற, அதில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் பேசுகிற, தலைவரே பேசுகிற நீ. அப்போ பதிலுக்கு பேசணும்னா என்ன ஆகும்? உன் நிலைமை என்ன ஆகும்? அழகு வந்து மரியாதையாக பேச தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் காகிதம் பொறிக்கணும் எதுக்கு சொல்கிறேன். லயலாமணி நீங்கள் தமிழிலே வைங்க. லயலாமணி வந்து பார்த்தா அவன் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் நீ குறைஞ்சபட்சம் உன் தலைவரை நீ ஃபாலோ பண்ண. எங்கேயாவது விஜய் யாரையாவது ஒருத்தரை வந்து ஒருமையில் பேசியிருக்கிற காட்டுங்க, நான் கூர்ந்து கவனிப்பேன். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் அவன் இவன் பேசுனதே கிடையாது, யாரையுமே பேசுனது கிடையாது. இப்போ கிடையாது, சினிமாவில் அந்த படத்துக்குள்ளே பேசியிருக்கலாம். ஆனால் எந்த மேடையிலையும் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எந்த மேடையிலையும் வந்து ஒருமையில் அவன் இவன் பேசுனதே கிடையாது. அப்போ நீ வந்து ஒரு கட்சி தலைவருடைய அவன் இவன் நீ பேசுகிறன்னு சொன்னால் அப்போ உனக்கு வந்து டைம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ உன்னை அடிக்கிறதுக்கு பதில் இப்போ யார் அடிக்க போகிறாங்க? விஜய் அவர்களை. ஸ்ட்ரைட்டாக விஜய் அவர்கள் தான் அடிக்கும். அதான் நடக்கும், இதெல்லாம் இயல்பு. அப்போ அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கட்சியை வந்து வழி நடத்துறதுக்கு அதில் இருக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐயோ பயம் இருக்கணும். ஐயோ இதை வந்து தலைவர் பார்த்தாருன்னா திட்டுவார், பொதுச்செயலர் பார்த்தா திட்டுவார். அங்கே யார் மீதும் யாருக்கும் பயம் கிடையாது. யார் மீதும் யாருக்கும் பயம் கிடையாது. பொதுச்செயலர் நம்ம அண்ணன் ஆதவர்ஜன அண்ணன் இதை விட பயங்கரமாக பேசுகிறாரு, நம்ம என்ன அந்த அளவுக்காக பேசிட்டோம். அதான் பேசிட்டு தான் இப்போ வந்து 2 நாள் பதற்றமாக இருந்துச்சு சொல்கிறேன் நான். அதனால் நம்ம இதை பேசுறதுலாம் ஒன்றும் பொருட் கிடையாது. பார்த்தீங்களா, நான் சீமானியே நான் பேசிட்டேன், இது சீமானியே நான் பேசிட்டேன். அவருடைய கால் விரல் சுண்டு விரலில் இருக்கிற இந்த கண்டைக்கால் மயிறு கூட நீ ஈடாக மாட்டேன். இதான் உண்மை. யார் வந்து யார் பேசுறது? யார் வந்து யார் தான் பேசுறது? ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஒழுக்கமாக இருக்கணும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் எந்த வகையில் இதை ஏற்றுக்கவே மாட்டார். யாரையும் வந்து ஏற்கனவே வந்து வான் பண்ணியிருக்கிறாரு கூட ஒரு தகவல் இருக்குது. இதே லயலாமணியை கூப்பிட்டு யாரையும் நீ ஒருமையில் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அப்போ நீ அதை மீறி பேசுகிறனா அப்போ நீ யார்? இப்போ தேவையில்லாமல் சங்கடம், இப்போ புரியுதுங்களா? ஒரு பக்கம் அமைச்சர்கள் தேவையில்லாமல் சங்கடத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த அரசுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த இது போன்ற நபர்கள்லாம் பதவியில் அதிகாரத்தில் இல்லாத நபர்கள் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு மைக் கொடுத்தாச்சுன்னா அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கவரில் வச்சு ஏதோ ஒன்று கொடுக்குறானுங்க கன்வெயன்ஸு. அதை நீ வாங்கிக்கணும் என்ன செய்யறதுன்னா மைக்கை பிடிச்சி தரக்குறைவாக இருக்கிற தலைவர்கள்லாம் தரக்குறைவாக பேசுவியா நீ? குறிப்பாக சார் இப்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாகுது, இதை கடந்த நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். அதில் வந்து என்னென்னா இது மாதிரி அழுக்கு துணிகள்லாம் சாயம் வெளுக்கிறது தாவேக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது கரை பதிந்த கரை வேட்டிகளை சாயம் வெளுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? இல்லை, சரியான விமர்சனம் தான் சார். இப்போது வழக்கமாக நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வீடியோ நீங்கள் எடுங்க, நீங்கள் வெளியே நீங்கள் எடுத்தீங்கனால எந்த ரீல்ஸை நீங்கள் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சனம் வருது. என்னென்னா வாஷிங் மிஷினில் போட்டு இவர் வந்து தூய்மையாக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே சார் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி நம்ம என்ன சார் லாண்ட்ரிக்கு போட்டுருவோம், வரும்போது அப்படியே அயன் பண்ணி புத்தம் புதுசு மாதிரி புது சட்டை மாதிரியே இருக்குது ஏறக்குறைய. அது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொடுக்கும்போது அதை உள்ள அட்டை வச்சு காலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் வச்சு அது வச்சு கேட்டால் புது ஷர்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் வரும் உடைகள். கிட்டத்தட்ட இது அப்படி தானே இருக்குது. வரவங்கெல்லாம் வந்து தூய சக்தி, நீங்கள் தூய சக்தி, வரவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் சக்தி, தீய சக்தி. அவங்கள கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, உள்ளே போட்டு வாஷிங் பவுடர் அதுதான் ஃபுல்லாக ட்ரோல் ஆகிட்டு இருக்குது பார்க்குறோம். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸு ரூட்டு அது இதுன்னு வச்சு ரூட் மாஃபியா அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணாலும் இது இயல்பாக மக்களே பண்ணுறாங்க, மக்களே கேட்குறாங்க. ஏங்க இவர் என்னங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு சொன்னார், கடைசியில் வரக்கூடியவங்களாம் ஊழல் சக்தி. அதுவும் குறிப்பாக அந்த விஜயபாஸ்கர் 2 பேரும் வந்த பிறகு டோட்டலாக டேமேஜ். அந்த மிஸ்டர் க்ளீன்ற அந்த இமேஜ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு விஜய் அவர்களுக்கு. முன்னாடி விஜய் அவருக்கு அது வரைக்கும் முன்னாடி இருக்க அந்த அமைச்சர்கள் 1-2 பேர் வந்தபோது இல்லை. ஆனால் குறிப்பாக இந்த 2 விஜயபாஸ்கர் வந்த பிறகு அது நேரடியாக வழக்கே இருக்குது. இவர் மீதாவது பார்த்தீங்கன்னா அரசல் புரசல பல தகவல் இருக்குது. எம்ஆர் விஜய் இவர் மேலே நேரடியாக வந்து பார்த்தா குற்ற வழக்கே இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் வந்து எப்படி வந்து ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி கொண்டு வந்து
சேர்த்தார் பாருங்க. துவச்சாரோ அதே மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தார். யார்? செந்தில் பாலாஜி போட்டு தான் எடுத்தார். அவங்க வாஷிங் மிஷினில், இது டிஎம்கே வாஷிங் மிஷினில் செந்தில் பாலாஜி மீது அவ்வளோ விமர்சனங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு மதுவிலக்கு துறையை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதே டிஎம்கே செய்கிற தவிர தான் இவங்களும் செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், விஜயபாஸ்கர் கொண்டு வந்து வெள்ளாவியில் போட்டு எடுங்க, இது அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுங்க. அப்போல்லாம் வெள்ளாவின்னு சொல்லுவாங்க. வெள்ளாவினா தெரியல உங்களுக்கு? சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளாவி வச்சு தான் வெள்ளாவியில் வச்சு உன்னை வெளுத்தாங்களான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு பாரு. அந்த மாதிரி அன்றைக்கி வெள்ளாவி, இன்றைக்கி வாஷிங் மிஷின் போட்டு ஒரு ஓட்டி வெளியே எடுத்து ரைட் ஓகே வாஷிங் பவுடர் நிர்மாணம் அப்படி தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக அதுவும் ஏஐ மூலமாக ஒரு படமே போட்டு விஜயபாஸ்கர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வாஷிங் மிஷினில் வந்து உள்ளே போட்டு வெளியே எடுக்கிற மாதிரியே ஒரு காட்சி. இப்போ அதுவும் ஏஐ வந்த பிறகு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ நிறைய வந்து ட்ரோல் ஆகுது. பெரிய ஒரு மாற்று இல்லை. திமுக அரசுக்கு வந்து ஒரு மாற்று ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் மாற்றல. அதோட மோசமான ஒரு சூழல் தான் இருக்குது. பரவலாக மக்கள்கிட்ட ஒரு பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன எங்கே வேணாலும் நீங்கள் இதோ நான் புதுசாக சொல்ல, யார் வேணாலும் எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம். பொதுவாக இந்த அரசை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை பெட்டர் போல இருக்குங்க, அதோட மோசமாக இருக்குது, அப்படி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அவங்களே பரவாயில்ல, நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க கஷ்டம். இப்போ அடுத்த தேர்தல்லாம் இப்படியே போச்சுன்னா, இதே நிலைப்பாடு போச்சுன்னா திமுக விட்ட வேறு ஆப்ஷனே இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற போல ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு உங்களுக்கு தான் வந்து இந்த தமிழ் தேசியனுக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் தொண்டைக்கிழியை கத்தினால் கூட, சீமான் கத்தினா கூட பார்த்தீங்கன்னா இவங்க கவர்ச்சி அரசியல் பார்த்து இப்போ இந்த கவர்ச்சிக்கு தேவை. இப்போ எப்படியும் அந்த தேர்தல் நெருக்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் வந்தாச்சு இல்லையா, நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது பாருங்க. இப்போ தனுஷ் வந்தாச்சு. இப்போ தனுஷை வந்து ஒரு அரசியல் கட்சியாக்கி கூட்டணி கூட போட்டுப்பாங்க திமுக தரப்பில் ஒரு நடிகரோட. ஏன்னா கவர்ச்சியை வந்து முள்ளால் எடுக்கணும்னா அவரை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போதைக்கு வேறு யாரும் கிடையாது இல்லை. இப்போதைக்கு வந்து தனுஷுக்கு வந்து கொடியை அறிவிச்சிட்டாரு. இப்போ நம்ம தனுஷை சேர்த்துக்கலாம். நம்ம சிவகார்த்திகனை ரெடி பண்ணலான்னு பார்த்தா அது பராசக்தி ஊற்றிக்கிச்சு. அப்போது தனுஷை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து விஜய்க்கு டஃப் கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்பன் உதயநிதி வந்து இந்த ரெட் ஜெயண்ட்டை வந்து பொறுப்பேற்ற போது ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்து சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ். அதே மாதிரி இட்லி கடை சில படங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டான் பிக்சர்ஸ். ஸோ அதனால் அந்த லிங்க் வந்து இருக்குது. இது வரைக்கும் பல நடிகர்கள் ஓடி போய் விஜயோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது தனுஷ் வந்து போகவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் மாமனார்னு சொல்லலாம் இல்லையா ரஜினிகாந்தை, முன்னாள் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துறதை பார்க்குறாங்க. கண்டக்டர்லாம் போட்டு வேஷம்லாம் போட்டு ஏஐ மூலமாக போட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் தனுஷ் மனசில் வந்து ஒரு ஆழமான ஒரு காயம் இருக்குது. அப்போது இங்கே வந்து அந்த சூழ்நிலை தான் இப்போ வந்து வெடித்து வெளியே வந்திருக்கு கொடி. ஸோ கொடி அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அந்த கொடியை வச்சு திமுக பயணிக்கும். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே கொள்கை அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் உட்பட சித்தாந்த அரசியல் எல்லாம் பேசக்கூடிய, தத்துவார்த்த அரசியல் எல்லாம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிகர்கள் எப்படி முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு பாருங்கள். கொள்கை ஆளாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கொள்கை தத்துவம் இதை ஆள போகிறது கிடையாது, நடிகர்கள் தான் ஆள போகிறாங்க. இப்போ விஜய் ஆள்றாரு. இப்போது திமுகவுக்கு ஒரு நடிகர் தேவை, அவர் கிடைச்சிட்டார், தனுஷ் சொல்லிட்டார். குறிப்பாக சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம். இந்த மாதிரி தாவேக்கா மீது ஆன்டி இன்கம்பன்சி வர்றது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த சலவை போட்டு வெளுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கை கொடுக்க நினைக்கிறேன் இடைத்தேர்தலில். இல்லை, எனக்கு என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய வந்து கனவு, நம்பிக்கைன்னு தானே கனவு, இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், 31 தேர்தல் கூட சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே எப்படி வந்து இன்றைக்கி வந்து 2 கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் மாறி ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு இந்த கட்சி டிவிக்கேன்ற ஒரு கட்சியை தேர்வு செஞ்சாங்களோ, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாருமே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு ஒரு விரக்தி ஏற்பட்டு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொள்கை அரசியல் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணாங்கன்னா அன்றைக்கி வந்து நாம் தமிழ் தேசிய ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமையும், நாம் தமிழ் ஆட்சி அமையும். அது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் நான் சொன்ன ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது நான் மீண்டும் பதிவு பண்ணுறீங்கன்னா, ஆனால் நடிகர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் இந்த மக்கள் வந்து கவர்ச்சி அரசியல் நடிகரை வந்து நடிகராக பார்க்குற வரைக்கும் இன்னும் பல நடிகர் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு கொடி அறிவிச்சாரா தனுஷ்? யாரும் எதிர்பார்க்கல. நிச்சயமாக இல்லை. இப்போ புரியுதுங்களா? இது என்ன ஆகும்னு கேட்டால், அடுத்த கட்டம் அரசியலுக்கான விஜய் மக்களுக்கு இப்படி தான் கொடியை அறிவித்தாங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ்க்கு வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்படி இருந்தாலும் வந்து தனுஷுக்கு அப்புறம் அவங்க புள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த் குடும்பம் தானே. எப்படி இருந்தாலும் என்ன தான் டைவர்ஸ் பண்ணாலும் வந்து பேப்பரில் தான் இருக்குது. ஆனால் உறவுகள் இருக்க தானே போகுது. அப்போ ரஜினிகாந்த் ரசிகரில் இவர் பக்கம் வந்து இழுத்துக்கலாம். ஏன் ரஜினிகாந்த் அவர்களே கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய கலை உலக வாரிசு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து பாக்கியராஜ் சொன்ன மாதிரி கூட சொல்லலாம். எது வேணால் நடக்கும். ஆக மொத்தம் புரியுதுங்களா? இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் இங்கே வந்து மாறணும். ஒரு கட்டத்தில் தீர்மானம் முடிவெடுத்து இந்த நடிகர்கள் இந்த கவர்ச்சி அரசியலுக்கு மொத்தமாக புறந்தளித்து நம்ம வந்து ஒரு கொள்கை அரசியலுக்கு வந்து வாக்களிப்போம், ஒரு தத்துவார்த்த அரசியலுக்கு வாக்களிப்போம்னு சொல்லுவோம். அப்போ தான் நமக்கு நாம் தமிழருக்கு எதிர்காலம். அது வரைக்கும் போராடிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. ஒரு மேடையில் அது உள்ளரங்கு அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருந்தாங்க, எதுக்கும் கை தட்டவே இல்லை. கமலஹாசன் மாதிரி ஏன்னா இவர் என்னெல்லாம் கதை சொல்கிறாருங்க. என்னங்க இப்படி கம்பி கட்டுற கதை சொல்கிறார் பார்த்தா எல்லாம் ராஜேஷ்குமார் கதையும், ராஜேந்திரகுமார் கதையும், பட்டுக்கோட்டை பிரபாகர் கதையும், சுபா கதையும், இந்திரா சவுந்தரராஜன் கதையும், இப்படி வந்து திகில் நாவலாசிரியர் இருக்கிறாங்கல்ல அவ்வளோ பேர் கதையும் மொத்தமாக சேர்த்து சொல்கிறாரு. அப்படி தான் இருந்துச்சு அந்த உள்ள அரங்கில். தாவேக்கா தரப்பில் இருக்கவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க அவர் சொல்கிறத. ஏன்னா புதுவிதமாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்திய அரசியலில் யாருமே இப்படி ஒரு விளக்கம் கொடுத்ததே கிடையாது. திருமணம் இப்படி பேச மாட்டேன். அதான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கேட்க கேட்டார், என்னங்க இவர் வந்து கமலஹாச வளவனா, இவர் திருமாவளவனா கமலஹாச வளவனா அப்படி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு தெளிவான ஒரு குழப்பமாக பண்ணார் அவர். ஒரு தெளிவான குழப்பம் இல்லை, குழப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப தெளிவாக குழப்பறாரு அப்படின்னு அப்படி தான் இருந்தது. ஏன்னா யாரும் குழம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய கஷ்டம் நமக்கு புரியுது. என்னென்னா இந்த இந்த தாவேக்காவை நம்பி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தாவேக்கா அரசை பலவீனமாக நினைக்கிறார். பலவீனமாக நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து மண்குதிரை. இந்த மண்குதிரை வந்து 2009 வரைக்கும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. 2009 ஒருவேளை திடீர்னு பாஜகவோட ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அன்றைக்கி நம்ம வந்து நடு ரோட்டில் நிற்போம், எந்த பக்கம் போக முடியாமல். அதனால் இங்கே ஒரு துண்டு போடுவோம், இங்கே வன்னியர்ஸ் கிட்ட ஒரு துண்டை கொடுத்து நீ போடுப்பான்னு சொல்லிடுவோம். நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஒரு துண்டு போடுவோம். ஏன்னா அவருடைய நான் நினைக்கிறது 2009 வச்சு அவருடைய அரசியல் நகர்வு இருக்குது. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப சாதுரியமாக 2009 எம்பி தேர்தல் வருது இல்லையா, அப்போ அந்த எம்பி தேர்தலில் வெற்றி பெறணுமே. 29 அந்த 29ல் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்பி தேர்தலில் நம்ம ஒரு அணியில் இருக்கணும். எந்த அணியில் இருந்தால் நம்ம எம்பி ஆக முடியும்? இந்த அணியில் போனோம்னா ஒருவேளை பிஜேபியோடு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒருவேளை காங்கிரஸை கழட்டி விட்டு நடக்கலாம் ஒரு வேளை, அல்லது இந்த அணி தோக்குற மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, பலவீனமாக இருக்குது, ஆட்சிக்கு எதிரான ஓட்டெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கிறாங்க, விஜயன்ற கல்ட்டு உடஞ்சிருச்சு, 2009 வந்து சரிவை நோக்கி இருக்குது தாவேக்கான்னா, அப்போ டக்குன்னு நம்ம திமுக தரப்பில் போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போவே என்ன செய்கிறாருன்னா நட்பு உறவு அப்படின்னு ஒன்று அப்படி ஒரு துண்டு போட்டு வைக்கிறார். அது நல்லா தெரியுது. அது மொத்தம் அவர் கஷ்டப்படுறது இப்போ எல்லாமே கேட்டால் அமைச்சரவை பதவி வந்து பங்கேற்றாச்சு, அது வன்னியரசுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். இன்னொரு சைடில் வந்து கேட்டால் நம்ம திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாட்டை நம்ம இருப்போம். நாளைக்கு டக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரசு ராஜினாமா பண்ணிட்டு வாப்பான்னா வந்துட போகிறாரு. வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். வந்துடுவார். இல்லை வன்னியரசு வந்துடுவார். அதுதான் சொல்கிறேன். இல்லை வந்து ஒரு பார்த்தா இப்படி கூட நிலைப்பாடு இருக்கலாம். இது வந்து ஸ்டேட்டில் இந்த கூட்டணி, அதாவது கேட்டால் மாநில தேர்தலுக்கு இந்த கூட்டணி, மத்திய தேர்தலுக்கு வந்து நாங்கள் திமுக அப்படி ஒரு புதிய நிலைப்பாடு கூட எடுக்கலாம். ஒரு வேலை புதுசாக இருக்கும். புதுசாக தான் இப்போ பேசுறதே புதுசாக தானே இருக்குது. ஆதரவுங்கிறாரு, இது ஆதரவு ஆட்சி பங்கேற்பு, ஆனால் கூட்டணி இல்லை. திமுக கூட சரி கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா? ஆமாம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம், ஆனால் எந்த முடிவும் எடுக்கலை, பேர் வைக்கலை. அப்போ பேர் வச்சுட்டா கூட்டணியில் இருக்கிறீங்களா? இப்போ பேர் வைக்கிறது தான் பிரச்சனையா? அப்படி கேள்வி எடுக்கல. அப்போ பேர் வச்சுட்டா நீங்கள் கூட்டணி ஒத்துப்பீங்களா? அப்போது ஒத்துப்பீங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொம்மலாட்ட அரசியல் கூட நம்ம பார்த்துருக்கோம், ஊசலாட்ட அரசியல் பார்த்துருக்கோம், ஒரு பித்தலாட்ட அரசியலை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். புரியுது. ஓகே சார், பல்லறிகளுக்கு தெளிவாக நன்றி சார்.